நான் யாருங்கிறத காட்டுறேன் அவனுக்கு. என்கிட்ட அடே அப்பா ரெண்டோ பிராடு. இந்த தர அந்த தர நீ எத்தனை தடவை பணம் கொடுக்காம ஏமாத்துவ? எங்கடா பணம்? அண்ணா வீட்டு முன்னாடி சத்தம் போடாதீங்க, கொடுத்துறேண்ணே. இந்த குழ கும்பல என்கிட்ட வேணாம். ஆட்டோ வாங்குவே என்னடா சொல்லி வாங்கின? மொத்தமா பணம் கட்டுறேன்னு, அப்புறம் மாசம் மாசம் கட்டுறேன்னு, இப்ப 2 மாசமும் பணத்தை கட்டவே இல்ல. என்ன கேணைன்னு நினைச்சுக்கிட்டியா நீ? என் பொண்டாட்டி 1 மாசமா வேலைக்கு போகலண்ணே. இந்த பொண்டாட்டி கிண்டாடி சாக்கல என்கிட்ட வேணாம். பணத்தை கொண்டாந்து கட்டிட்டு ஆட்டோ வந்து எடுத்து சொன்னா கேளுங்க. ஆட்டோ எடுத்து போனீங்கன்னா என் பொண்டாட்டி என்ன கேவலமா நினைப்பானே. இந்த ஆட்டோவை எடுத்துட்டு போலன்னா என் பொண்டாட்டி என்ன கேவலம் நினைப்பா. போடா. காலை பிடிச்சி கேஞ்சிருக்கானே. அண்ணா வாங்க, மாமனார் வீட்டுல பணம் கொடுத்து ஏமாத்தாங்க. அதெல்லாம் கட்ட மாட்டேன். ஐயோ டேய் மகனே, உனக்கு ஆட்டோ ஓனர் ஆகிறதுக்கான யோகியதே இல்ல. பேசாம பழைய இடத்துக்கே போய் வேலைக்கு சேர்ந்துரு. யோ இவ்வளவு நாளா ஓனர் இருந்துட்டு எப்படியா இன்னொரு போய் வேலை செய்யறது? ஓஹோ, நீ பெரிய டாட்டா பிர்லா பரம்பரையா? என்ன கருப்பேத்திரியா? இது ஒண்ணு ஐயோ எங்க போனாலும் விட மாட்டான் போடுங்க. இவன் இருந்து எப்படி தப்பிக்கிறது? எங்க போயிருப்பா களவாணி பையா? மருந்து மாதிரி பாத்தீங்களா? நாங்களும் அவளை தேடிட்டு இருக்கோம். நீங்களும் தேடுறீங்களா? உங்களுக்கு பணம் தரணுமா? ஆமாங்க, செட்டியார்கிட்ட மளிகை ஜாமான் கடன் வாங்கி கொடுத்தான். அந்த பணத்தை கொடுக்காம எங்களுக்கே டிமிக்கி கொடுத்துட்டான். அவன் நம்ம எல்லாருக்குமே அல்வா கொடுத்துட்டான். இன்னைக்கு அவன் தேடி கண்டுபிடிச்சு 2ல 1 பண்ணி அவன போய் பாருங்கடா. நீ இப்படி போய் பாரு. பாத்து போட நாயே. ஏக்கா இந்த பக்கம் ஒல்லியா ஒருத்தர் பயப்படானா? எந்த எடுபட்ட எரு மாட்டு போயிலும் பாக்கல. போடா அந்த பக்கமே பாரு. போடா. என்ன ஆம்பளை குரலா இருக்கு? டேய் புடிடா. ஐயோ அம்மா, தெய்வமே காப்பாத்து. ஐயோ இன்னொரு நம்ம கதையை முடிச்சு வாங்கி போடுக்க. சகல நான் தான் சகல. கடங்கார பசங்க என்ன விரட்டிட்டு வரானுங்க. அவங்ககிட்ட வேஷம் போட்டு தப்பிச்சு பெரிய பணம் போச்சு. சகல என்னை காப்பாத்து. சகல என்னை காப்பாத்து. ஆமா, அவன் சங்கத்துல எடுத்த பணத்தையும் அவனால திருப்பி கொடுக்க முடியல. ஒன்றா காப்பாத்த போறானாக்கும். ஏன் சைல தள்ளுற? டேய், அவன் எடுத்த 20,000 பணத்தை நீ திருப்பி கொடுப்பேடா. டேய், இன்னும் 1 மாசத்துக்குள்ள சங்கத்துல எடுத்த பணத்தை திருப்பி கொடுக்கல, உன்னை போலீஸ் ஒப்படைச்சிடுவேன். போடா. சொல்றாங்க போ. தள்ளி விடுறா. அந்த கிழவி செத்தா இல்ல, பணம் வாங்கி கொடுத்து சேர்த்திருக்கலாம்ல. கிளவிய விட்டு தள்ளுப்பா. முதல்ல அந்த வீட்டுல பொண்ணு எடுத்ததே மகா தப்பு. செவத்த தொலை நம்பி மோசம் போயிட்டோம். எத்தனை பொண்ணு அத்தனை பொண்ணு வந்து காலில் வந்துச்சு. அவளும் விட்டு படுகுழியில போய் விட்டா பையா. படுகுழியில அந்த வீட்டுல பொண்ணு எடுத்தது தப்பு இல்லப்பா. அந்த ஆட்டோக்கார சகலையா வந்தா பாரு, அன்னைக்கு பிடிச்சது 7 சனி. என்ன உங்களுக்கு சனி முடிச்சா? உங்க 2 பேர்த்தால என் குடும்பத்துக்கே சனி முடிச்சிருக்கு. இந்த பார், ஏற்கனவே என்ன பண்றது எங்கிட்டு போறதுன்னு புரியாம கொதிச்சு கொந்தளிச்சு போய் திரியும். மேற்கொண்டு ஆத்திரத்தை கலப்பாதவா. ஏன் ஆத்திரத்தை கலப்பாதியா? அன்னைக்கு நீங்க 2 பேரும் தேவையில்லாம என் வீட்டு முன்னாடி சண்டை போட்டால்தான் என் பொண்டாட்டி வேலைக்கு போறதை விட்டா ஆட்டோக்கார வந்து ஆட்டோ தூக்கி போயிட்டான். இப்ப 10 பைசா கூட வழி இல்லாம நடத்தல நினைக்கிறியா? உனக்கு ஒரு நிலைமை இப்படி வரணும், அதை பார்த்து நாங்க சந்தோஷப்படணும் அப்படின்னு நினைச்சா அது நடந்துருச்சு. சகல இன்னும் 200 ரூபாய் கந்து வட்டிக்காச்சும் வாங்கி இந்த சந்தோஷத்தை ஆனந்தமா கொண்டாடுறோம். நான் கஷ்டப்பட்டு உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா உங்களை நான் கொலைச்சு கட்டி பாட்டில போட்டு நீ உயிரிழ போக மாட்டேன். சொன்ன கேளுப்பா. சண்டை போட்டுக்கிறீங்க. அவன் பொழப்பை கட்டுறாங்க. இங்க வாப்பா. மறுபடியும் நாங்க தான் பொழப்ப கட்டுறோம். கொலை விடுவோம். அட என்னப்பா நீங்க நினைச்சீங்கன்னா 1000 பேருக்கு வேலை கொடுக்கலாம். சும்மா பொழப்புன்னு புலம்புறீங்களா? நீ வேற அட நீ ஒரு விவரம் முடியாத ஆளியா? ஓ மச்சின 40 லட்சம் ரூபாய் செலவுல ஃபேக்டரி ஓபன் பண்ணிருக்கான். 1000 பேர் வேலைக்கு வேணும்னு இந்த பேப்பர்ல பப்ளிசிட்டி பண்ணிருக்காயா. நீ பாரு முத்துப்பாண்டி. ஆமா சகல, என்ன அது அநியாயமா இருக்கு? ஏன் சகல, நம்மளாம் கடை வைக்கிறதுக்கு ஆள் ஒவ்வொரு லட்சம் தான் கேட்டோம். அதையும் அந்த இல்லன்ட்டான்.
இப்ப 40 லட்சம் செலவு பண்ணி பையனுக்கு கம்பெனி வச்சு கொடுக்குறானா நம்மள என்ன இழுச்ச வாயினா இதெல்லாம் எப்படியே விட்டு கூடாது நம்ம ரெண்டு ஒண்ணு பாத்துறோம் நாம என்ன சார் பார்க்க முடியும் நம்ம என்ன அவளுக்கு பிள்ளையா பிறந்திருக்கா அவன் சொத்துல பாதி பங்கு கூடான்னு கேட்கறதுக்கு சகல நாம நினைச்சோம்னா சொத்துல பங்கு வாங்கிட்டு வரலாம் எப்படி நம்ம பொண்டாட்டிகளுக்கு சொத்துல பங்கு இருக்குல்ல அப்படியா உனக்கு நல்லா தெரியுமா டிகிரி படிச்சவன் எனக்கு இது தெரியாதா 1989 அப்பா சொத்துல பொண்ணுக்கும் பங்கு இருக்குன்னு சட்டம் வந்துருச்சே இன்னைக்கு நம்ம கேஸ் போட்டா கூட மச்சான் மாதிரியே நம்ம பொண்டாட்டிகளுக்கு சொத்துல பங்கு இருக்கு இங்க வர்றா சொல்லவே இல்லையா நீ ஏ சகல இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது முதல்லயே சொல்லியிருந்தா மச்சனும் கல்யாணத்தை நம்ம அவமானப்படுத்துறாங்களா அன்னைக்கே கேஸ் போட்டுருக்கலாமே இப்போ ஒண்ணும் கட்டு போயில்ல ஆளு கொஞ்சம் பணம் போடுறோம் நேரா போய் வக்கீல பாக்குறோம் கேஸ் போடுறோம் வீட்டை பிரிக்கிறோம் வீட்டை மட்டும் பிரிச்சா போதுமா மாமனார் படத்துல ஃபேக்டரி வச்சிருக்கான் அதையும் பிரிச்சு அதையும் பங்கு வாங்குவா பங்கு எதுக்கு வாங்கணும் இல்ல பங்கு எதுக்கு வாங்கணும் எப்படி 4 பொண்ணுங்க ஒரே பையன் அவளுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து துரத்தி விட்டு மீதி சொத்தையெல்லாம் வளர்த்துக்குவா வளர்த்துட்டு மாப்பிள்ளைங்க ஃபேக்டரின்னு பேரையும் போட வேண்டியதா பேர் போடலாம் இருக்கட்டும் கேஸ் போடணும்னா முதல்ல நம்ம பொண்டாட்டியை கையெழுத்து போடணும் போடுவாங்களா அனுமதி பாருங்களா காரியமாக குசிப்படுத்தியாவது கையெழுத்து வாங்கிட மாட்டோம் அப்படியே ஒத்துக்கலன்னா ராத்திரி தூங்கும்போது கட்ட வரல மைய தடவி உருட்டிட வேண்டியதா இதே மூணுல போய் வக்கீல பாப்போம் வாங்க 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 நமக்கு அம்மா இருந்த வரைக்கும் ஆதரவா இருந்தாங்க இப்ப அவங்களும் போயிட்டாங்க நம்மள கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி நம்ம புருஷங்காரங்க நம்மள விரட்டுவாங்க பேசாம நம்ம இந்திராவையும் பக்கத்திலே குடி வந்துட சொல்லுவோம் அப்பதான் இவங்களுக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும். அதுவும் சரிதான். அதுக்கு அவ புருஷங்கார ஒத்துக்கணுமே. ஏன் ஒத்துக்க மாட்டான்? நாங்க ஒத்துக்க வைக்கிறோம். நீங்க அக்கா தங்கச்சி எல்லாம் ஒன்னா இருந்தா தானே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். பிரியாணி கொடுப்பா. லட்சுமி, நீ வயிற்று புள்ளத்தாச்சியா இருக்கிறியா? நீ ஆசைப்பட்டு சாப்பிடுவேன்னு பிரியாணி வாங்கிட்டு வந்தேன், சாப்பிடுமா. சுந்தரி, பிரியாணி மட்டும் இல்ல, உனக்கு பிடிச்ச சிப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிடா என் செல்ல குட்டி, என் செல்ல குட்டி ராஜாத்தி. சாப்பிடு, திருப்தியா சாப்பிடு. சாப்பிட்டு நல்லா கையை கழுவிட்டு தொடச்சிட்டு இந்த பேப்பர்ல ஒரு கையெழுத்து போடுமா. லட்சுமி, நீ இதுல ஒரு கையெழுத்து போடுமா. எதுக்கு கையெழுத்து? எதுக்கா? பொண்டாட்டிய உங்களுக்கு ஒரு அவமானம்னா புருஷங்காரங்க பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? உனக்காக உங்க அம்மா பணம் கேட்க போனாங்க, உங்க அப்பாவும் தம்பி அடிச்சு கொண்டாங்களே, அவங்கள நம்ம சும்மா விடலாமா? என்னைக்கு உங்க அப்பா உன் தம்பிக்கு 40 லட்சம் ரூபாய்க்கு ஃபேக்டரி வச்சு கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு பைசா கூட கொடுக்காம அப்படி கிணத்தடியில உட்கார வச்சாரோ, அவருக்கு பதிலடி கொடுக்க வேணா? அவங்கள கோர்ட்ல நிறுத்தி உங்க சொத்தை நீங்க பிரிச்சு வாங்குறீங்க. அதுக்குதான் இந்த கையெழுத்து. பொண்ணுங்களுக்கு சொத்துல பங்கு இருக்குன்னு கவர்மெண்ட்ல சட்டம் இருக்கு. போடு சுந்தரினா, தைரியமா போடு, நான் இருக்கேன். போடுமா. என்ன சுந்தரி யோசிக்கிற? போடுடா சத்தி. நாங்க கையெழுத்து போட மாட்டோம். எங்க அப்பா எங்களை அவமானப்படுத்தினாலும் சரி, எங்களுக்கு எதுவுமே கொடுக்காட்டியும் சரி, எங்க அப்பா மேல நாங்க கேஸ் போட மாட்டோம். ஆமா, எங்களை பெத்து வளர்த்து இவ்வளவு தூரம் ஆளாக்கி இருக்காங்களே, அது ஒண்ணுக்காவது மரியாதை கொடுக்க வேண்டாம். எங்க உயிரே போனாலும் சரி, நாங்க எங்க குடும்ப மானத்தை கெடுக்க மாட்டோம். நாங்க கையெழுத்து போட மாட்டோம். போட மாட்டா? மாட்டேன். கையெழுத்து போட போட மாட்டேன். போட மாட்டேன். மாட்டேன். அப்ப குரு பிரியாணியா? ஏ சால, பிரியாணி புடுங்க. கொஞ்சம் இருப்பா. கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க, அப்புறம் என்ன அவங்களுக்கு பிரியாணி? கொஞ்சம் இருப்பா சொல்லாங்க. பின்ன இல்லையா? வேலை விட்டு இல்லாம தெரிச்சு நாய் மாதிரி லோ லோ லோன்னு அழிஞ்சுக்கிட்டு இருக்கா. அது இவங்களுக்கு அவமானமா தெரியல. கடன் வாங்கிட்டு சந்தில முந்திரி தலைமுறை ஒழிஞ்சு தெரியும், அது இவங்களுக்கு அவமானமா தெரியல. இவங்க அப்பண்ட சொத்தை பிரிச்சு கொடுன்னு கேட்டது இவங்களுக்கு அவமானமா பார்த்தா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.